மெட்டா ஆட்ஸ்ல கேம்பெயின் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாத 3 மிஸ்டேக்ஸ் பத்தி இந்த வீடியோல நான் சொல்றேன். சொல்லு என் தெய்வமே சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன், கேம்பெயின் எடிட் பண்ணக்கூடாது. நீங்க எடிட் பண்ண உடனே மெட்டா திரும்பவும் லேர்னிங் ஃபேஸ்க்கு போயிடும். அப்ப என்ன ஆகும்னா அல்கரிதம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதனால என்ன ஆகும்னா காஸ்ட் பர் லீடும் காஸ்ட் பர் பர்ச்சேஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். செகண்ட் ஒன், சடனா பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஒரு கேம்பெயின் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கேம்பெயினோட பட்ஜெட்டை சடனா இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupeesக்கு ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா சடனா 3000க்கு ஆட் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்க கேம்பெயின் டிஸ்டர்ப் ஆகும். ஆல்வேஸ் 20% ரூலை ஃபாலோ பண்ணி பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. தேர்ட் ஒன், டூ மெனி சேஞ்சஸ் பண்ணவே கூடாது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லியும் போயிட்டு கிரியேட்டிவ்ஸையும் டீடைல் டார்கெட்டிங்கையும் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அல்காரிதம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ மெட்டாக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க. மினிமம் 3 to 5 டேஸ்க்கு உங்க கேம்பெயினை ரன் பண்ண விடுங்க. அப்பதான் உங்களால ரைட் டிசிஷன் எடுக்க முடியும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. மெட்டா ஆட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.